சில மரணங்கள் தடுக்க முடியாதவை, ஆனால் சில வகை மரணங்கள் வெறும் விழிப்புணர்வின் மூலமே தடுக்கக்கூடியவை. அத்தகைய மரணங்களில் ஒன்று வயிற்றுப்போக்கினால் ஏற்படும் மரணம். ஆங்கிலத்தில் டியாரஹில் டிசீசஸ் என அழைக்கிறார்கள். இந்தியாவில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் மரணங்களில் சுமார் 9% வயிற்றுப்போக்கினால் ஏற்படுகிறது. இந்தியாவில் ஆண்டுதோறும் சுமார் 3.5 லட்சம் முதல் 4 லட்சம் வரையிலான முதியவர்கள் மற்றும் பெரியவர்கள் வயிற்றுப்போக்கு தொடர்பான சிக்கல்களால் உயிரிழக்கின்றனர். உலகிலேயே அதிகப்படியான வயிற்றுப்போக்கு மரணங்கள் நிகழும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா இப்போதும் நீடிக்கிறது. உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் பாதிப்பு மிக அதிகம். அதிக மக்கள் தொகை, அடர்த்தி, பாதுகாப்பற்ற குடிநீர் ஆதாரங்கள் போன்றவை இதற்கு முக்கிய காரணங்களாகும். தமிழ்நாடு மற்றும் கேரளா போன்ற மாநிலங்கள் சிறந்த ஆரம்ப சுகாதார கட்டமைப்பை கொண்டுள்ளன. இருப்பினும் நகர்ப்புறங்களில் பழைய குடிநீர் குழாய்களில் கழிவுநீர் கசிவு கலப்பது மற்றும் பருவமழை காலங்களில் ஏற்படும் நீர் மாசுபாடு ஆகியவை தென்னிந்தியாவில் வயிற்றுப்போக்கை உருவாக்குகின்றன. நீர் மாசுபாட்டைப் போலவே பாதுகாப்பற்ற உணவு முறைகளும் இந்தியாவில் வயிற்றுப்போக்கு மரணங்களுக்கு முக்கிய காரணியாக உள்ளன. உலக சுகாதார அமைப்பின் WHO மதிப்பீட்டின்படி இந்தியாவில் ஆண்டுதோறும் சுமார் 10 கோடி மக்கள் கலப்படமான அல்லது சுகாதாரமற்ற உணவினால் ஏற்படும் நோய் தொற்றுகளுக்கு ஆளாகின்றனர். குறிப்பாக சாலையோர கடைகளில் முறையாக மூடப்படாத உணவுகள், பழைய இறைச்சி மற்றும் அசுத்தமான கைகளால் கையாளப்படும் உணவுகள் மூலம் சால்மோனெல்லா மற்றும் ஈ கோலி போன்ற பாக்டீரியாக்கள் பரவுகின்றன. இந்தியாவில் பதிவாகும் மொத்த வயிற்றுப்போக்கு பாதிப்புகளில் சுமார் 25% உணவின் வழியாகவே பரவுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கைகளை சோப்பு போட்டு கழுவுதல் மற்றும் உணவை சரியாக சமைத்து பரிமாறுதல் மூலம் இந்த அபாயத்தை பெருமளவு குறைக்கலாம். வயிற்றுப்போக்கு நோய்களை கட்டுப்படுத்த பெரிய மருத்துவ செலவுகள் தேவையில்லை. எளிய வாழ்வியல் மாற்றங்களே போதுமானவை. குழாய் மூலம் வரும் குடிநீராக இருந்தாலும் அதனை வடிகட்டி நன்கு கொதிக்க வைத்து ஆற வைத்து குடிப்பதன் மூலம் 90% நீர்வாழ் கிருமிகளை அழிக்க முடியும். வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது உடலில் ஏற்படும் நீர்ச்சத்து குறைபாட்டை தடுக்க ORS கரைசலும் குடல் ஆரோக்கியத்தை மீட்க ஜிங்க் மாத்திரைகளும் மிகச்சிறந்த மருந்தாகும். மருந்து கடைகளில் ORS கரைசல் என கேட்டு வாங்கலாம். வீட்டிலும் எளிய முறையில் தயாரிக்கலாம். குழந்தைகளுக்கு வழங்கப்படும் ரோட்டா வைரஸ் தடுப்பூசி கடுமையான வயிற்றுப்போக்கு பாதிப்பிலிருந்து அவர்களை பாதுகாக்கிறது. சமைத்த உணவுகளை எப்போதும் மூடி வைப்பதோடு பழைய உணவுகளை தவிர்த்து சூடாக இருக்கும் போதே உண்பது பாக்டீரியா தொற்று ஏற்படாமல் தடுக்கும். எளிய மாற்றங்கள் செய்தால் பலவகை வியாதிகள் தடுக்கப்படும்.